ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா எல்லாரும்? ஒரு வீடியோ தான் போட்டேன். நல்லா வியூஸ் ஓரளவுக்கு போயிருக்கு. ஏன்னா ஃபஸ்ட்டு வீடியோ ஏதோ சுமாராக போயிருக்கு ஓரளவுக்கு. எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குறவங்களாம். ஆனால் வீடியோஸ் போகுது, அந்த அளவுக்கு வந்துட்டு ஃபாலோஸ் இல்லை. அதனால் சொல்கிறேன், பிடிச்சவங்க இது பண்ணுங்கள். அப்புறம் வந்துட்டு நான் இப்போ எதை பற்றி பேசணுன்ட்டு வந்தேன்னா, இந்த கோயில் உண்டியல்லாம் காசு போடுறீங்கல்ல, ஒரு சில பேர் இதை பார்க்குறவங்களும் இருக்கட்டும் பார்க்காதவங்களும் இருக்கட்டும், எல்லாருக்கும் ஒரே ஒரு விஷயம், கோயில் உண்டியில் காசு போடுறது வந்துட்டு சாமி எடுத்துக்கிட்டு போகிறாரா, ஸ்ட்ரெயிட்டாக வந்து கீழே இறங்கி இவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க, நம்ம போய் அதை எடுத்துக்கிட்டு மேலே போகணும்னு போயிடுவாரா? இல்லை இல்லை, அப்புறம் எதுக்கு போயிட்டு நீங்கள் கோயில் உண்டியிலலாம் எதுக்கு காசு போடுறீங்க? நான் நிறைய பேர் பார்க்குறேன், நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் நான் வந்துட்டு எடுத்துக்கிட்டு போய் செலுத்துறேன், உங்ககிட்ட சாமி வந்து நீ இதை கொடுத்தாதான் நான் உனக்கு செய்வேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரா? இல்லை இல்லை, அவர் சொன்னாரா வந்து ஸ்ட்ரெயிட்டா? ஒரு சிலவங்க பார்க்குறேன், நான் வேண்டிக்கிட்டேன் அதனால் நான் எடுத்துகிட்டு போய் செய்கிறேன், வேலை எடுத்துக்கிட்டு போனேன், வந்துட்டு காசு இவ்வளோ எடுத்துகிட்டு காசு மாலை போட்டேன், இவ்வளோலாம் நான் நிறைய பார்க்குறேன், பணம் இவ்வளோ போட்டேன், தாலி போட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய பார்க்குறேன். இப்போ நீங்கள் போடுற தாலி, வேலு, நகை, பணம், எல்லாத்தையும் கடவுளை வந்து எடுத்துகிட்டு போகிறாரு. நான் நிறைய கோயில்லையும் பார்க்குறேன், வெளியே அவ்வளோ பிச்சைக்காரங்க உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வேளை சாப்பாடு போட மாட்டீங்க, உட்காந்துட்டு ஐயோ அம்மா தண்ணி கொடுங்க சாப்பாடு கொடுங்கன்னு கேட்குறாங்க, அவங்களுக்குலாம் எதுவும் பண்ண மாட்டீங்க. கோயிலில் எடுத்துகிட்டு போயிட்டு செலவு பண்ணுறீங்க, அவ்வளோ துளசி மாலைங்க, பூங்க, இதெல்லாம் எடுத்துகிட்டு போய் போடுறீங்க. இதெல்லாம் சாமி உங்ககிட்ட கேட்டாரா? சரி ஏதோ சாமிக்கு உங்களுக்கு அதை கூட போடணும்னு தோணுது, எடுத்துகிட்டு போய் போடுறீங்க, அதை கூட விடுங்க, மாலை பூ கூட விட்டுருங்க, விளக்கு ஏற்றுறீங்க ஓகே, அர்ச்சனை பண்ணுறீங்க ஓகே, இதெல்லாம் பண்ணுறீங்க ஓகே. அது ஏன் அந்த காசை எடுத்துகிட்டு போய் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, எவ்வளோ கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்குது, அதெல்லாம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. ஒரு நல்ல கவர்மெண்ட் ஸ்கூலில் போய் பாருங்கள் எப்படி இருக்குது, என்னென்ன வசதி இருக்குது இல்லைன்னு போய் பார்த்துட்டு அதுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க. இப்படிலாம் போய் ஹெல்ப் பண்ணுங்க. கடவுள் ஒருத்தவங்களுக்கு காசு கொடுக்குறது எதுக்கு? இன்னொரு மனுஷனுக்கு போய் நீ ஹெல்ப் பண்ணுவன்னு தான். அதை விட்டுட்டு நீ எடுத்துகிட்டு போய் கோயிலாக என் கோயில் எங்கெங்கே வச்சுருக்காங்களோ அவங்களாம் எடுத்துகிட்டு போய் உண்டியில் பணத்தை போடுப்பா, காசு போடுப்பா அப்படின்றதுக்காகலாம் கிடையாது. நானும் பார்க்குறேன், எங்கே பாரு கோயிலில் வந்துட்டு பெரிய பெரிய ஆள் தான் வராங்க என்ன, ஆனால் வந்து வெளியே வந்துட்டு உக்காண்ட்ருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கெல்லாம் யாருமே கண்டுக்கிறதே கிடையாது. நான் எப்போ கோயிலுக்கு போனாலும் காசு வந்துட்டு தட்டில் போட்டாலும் சரிதான், அவங்களுக்குலாம் வந்துட்டு ஐயருங்களுக்கெல்லாம் வந்துட்டு கோயில் நிர்வாகம் வந்துட்டு மாத சம்பளம் கொடுக்குது, அதனால் வந்துட்டு அவங்களுக்கு காசு பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அவங்களுடைய வேலை அர்ச்சனை பண்ணுற வேலை, அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க. நான் போவேன், என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் நான் 10 ரூபா போடுவேன், இல்லையா போட மாட்டேன். கோயிலில் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு ஒரு பூ வாங்கி போடுவேன், ஒரு விளக்கேற்றி வச்சுட்டு சாமிக்கு முட்டு வந்துடுவேன், அதுதான் பண்ணுவேன். எனக்கு மனசுக்கு கஷ்டமாக இருக்குது, எனக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு செலவு பண்ணணுன்னு தோணுதுன்னா என்னால் முடிஞ்சது ஒரு 5 பேருக்கு 10 பேருக்கு சாப்பாடு வீட்டில் சமைப்பேன். சமைச்சு ஒன்று என் பிள்ளைங்க வீட்டில் அந்த டைமுக்கு இருந்தால் என் பிள்ளைங்க கையால் கொடுக்க சொல்லுவேன், அப்படி இல்லையா நான் எடுத்துக்கிட்டு போயிட்டு என் கையால் எடுத்துகிட்டு போய் சாப்பாடு கொடுப்பேன். அந்த டைமிங்க்கே அவங்க சாப்பிடாம கூட இருக்கலாம், இந்த டைமுக்கு நம்ம எடுத்துகிட்டு போய் கொடுக்குற சாப்பாடு அவங்களுடைய பசியை ஆற்றும், சரிங்களா? அதில் அவங்க அந்த வயிறு நிறைஞ்சி மனசார சொல்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு சில வார்த்தை, நீ நல்லா இருக்கணுமா, நான் பசியோடு இருந்தேன், நீ எடுத்துகிட்டு வந்து கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பார்த்தியா, அது எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுங்களா? அதுக்கு வந்து ஈடாகாது, சரிங்களா? நீங்கள் எடுத்துகிட்டு போய் கோயிலில் காசு போடுறது இது பண்ணுறதுலாம் வந்துட்டு எவனோ ஒருத்தர் எடுத்துகிட்டு போய் செலவு பண்ண போகிறான், இருக்கப்பட்டவன் எடுத்துகிட்டு போய் அவன் எடுத்துகிட்டு போய் சேஃப்டி பண்ணுறதுக்காக தான் நீங்கள் எடுத்துகிட்டு போய் கொடுக்குறீங்களே கண்டி. இல்லாதவங்களுக்கோ இல்லை சாமிக்கோ நீங்கள் வந்து டைரெக்டாக எதுவுமே பண்ணலை, கொடுக்கல. ஏன்னா வந்து இது வந்து எனக்கு மனசில் ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கு, ஏன்டா இவங்களாம் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் கோயிலுக்கு ரெகுலராக போவேன் தான், கோயில் போவேன், சாமி கும்பிடுவேன், கோயிலில் சுற்றுவேன்,
அங்கே ஏதாவது பிரசாதம் போட்டாங்கன்னா வாங்கிக்கிட்டு வந்துடுவேன். வாங்கிட்டு வர வழியில் யாராவது உக்காண்ட்ருந்தாங்கன்னா, பிச்சை எடுக்கிறாங்க, யாசகம் கேட்குறாங்களா, அவங்க உக்காண்ட்ருந்தாங்கன்னா அவங்க கையில், அதை சொல்லாமா என்னன்னு எனக்கு தெரியல, சாரி, அதனால் அவங்க கையில் அந்த சாப்பாடை கொடுப்பேன். இல்லை என்னால் முடிஞ்சது அவங்க உட்காந்துட்டு பசிக்குது சொல்லுவாங்க, அம்மா பசிக்குதுமா சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. என்னால் முடிஞ்சது அங்கே டிஃபன் கடை இருந்தால் டிஃபன் வாங்கி கொடுத்துட்டு வருவேன். இல்லையா ஒரு பழம், வாழைப்பழம் அப்படி ஏதாவது ஒரு பழம் வாங்கி ஒரு 2 பேர்கிட்ட கொடுத்துட்டு வருவேன். அப்படிதான். வெளியே இருக்கிறவங்க மனுஷனுங்களை பசியில் விட்டுட்டு உள்ள கோயிலில் வந்துட்டு அவரு சிலையாக உட்காந்துருக்காரு. இருக்காரு தான் கடவுள், இல்லைன்னா சொல்ல மாட்டேன். அவருக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்துமா